தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. பராசக்தி அபிராமி உங்கள் அத்தனை பேருக்கும் நல்வாழ்வு கொடுக்க போகிறா. நல்ல வாழ்வு நடக்கக்கூடிய நேரம். ஆரம்பம் நல்லது. வருமுன் காப்பதுதான் அறிவாளி. தனுசு ராசிக்காரர்கள் வருவதற்கு முன் ஒரு விஷயத்தை காப்பாற்றிக்கணும். வந்த பிறகு யோசிக்கக்கூடாது. என்றைக்குமே தனுசு ராசியுடைய பிளான் இவ்வளோ காலம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பாக போயிருக்கலாம். ஆனால் இப்போது உங்களுக்கான ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பம். இது ஒரு தனுசு ஆப்ரேஷன். இந்த பெரிய பெரிய இராணுவத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய திட்டங்களெல்லாம் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ தனுசு ஆப்ரேஷன். இது காலமாக உங்களுக்கு தீர்மானம் பண்ணி உங்களை உயர்த்தக்கூடிய காலகட்டம். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 4வது வீட்டில் என்ட்ரி ஆகிறார். ஆல்ரெடி 4க்கு வந்துட்டார். இப்போ 4வது வீட்டில் சீட்டில் உட்கார போகிறார். பதவி பிரமாணம் 4th பிளேஸ். இதுவரைக்கும் ஒத்தையார் ரெட்டையாக இருந்த வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை அப்படின்னு முடிவாக போகுது. நமக்கு பெரிய மகிழ்ச்சி எதிர்பார்க்கல, ஆனால் துக்கமே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். எது நடந்தாலும் அதுக்கு காரணம் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள். ஒருத்தவங்க அன்பு காட்டினாலும் அதுக்கு காரணம் சொல்லு, வெறுத்தாலும் காரணம் சொல்லு, பதவியை கொடுத்தாலும் காரணம் சொல்லு, பதவியை எடுத்துக்கிட்டாலும் காரணம் சொல்லு, பதவியை கொடுக்கலைனாலும் காரணம் சொல்லு. காரணம் கேட்கக்கூடியவர்கள். காரணம் இல்லாமல் என்ன அவமதிக்காத, காரணத்தை சொல்ல தெரியாமல் என்ன ஒதுக்காத, காரணத்தை இல்லாமல் என்ன எதிர்க்காத, இப்படி நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஆனால் அந்த காரணத்தை ஒரு பயனும் சொல்ல மாட்டான். இதில் தான் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. காரணமே இல்லாமல் என்னை அவமதிக்கிறாங்கங்க, காரணமே இல்லாமல் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, காரணமே இல்லாமல் எனக்கு அந்த பதவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, காரணமே இல்லாமல் என்னை ஏன் ஒதுக்குறாங்க தெரியலையே. இப்போ இது வரைக்கும் இந்த காலமும் இந்த மனிதர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, நம்மளை ஒதுக்குறவனுக்கு. இப்போ இந்த காலம் நம்மளை ஒதுக்குறவனுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்க போகுது. அப்போ யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் உங்களை வீழ்ச்சி அடைய செஞ்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை வருத்தப்பட வச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை வெற்றியை பறிச்சாங்களோ அவங்களே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறாங்க. வெற்றி வாகை சூடும் நேரம். நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரம் ஒரு மைல்கல். நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், திசை தடுமாறி நிற்கிறோம், கப்பல் திசை மாறிடுச்சு, கடலில் அடித்த காற்று, போக்கிடம் இல்லாமல் நிற்கிறோம், வழி தெரியல, தடுமாற்றம். இந்த நேரத்தில் அந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு வழிகாட்ட போகிறார். 4வது வீடு அர்த்தாட்டம சனி. நமக்கு ஒரு பிளான் கிடைக்க போகுது. பேஸ்மெண்ட். ஒரு வீடு கட்டுறோம், பேஸ்மெண்ட்டம் இல்லாமல் எப்படி வீடு கட்ட முடியும்? நான் தெரியாமல் கேட்குறேன். புதக்குழி நோண்டி அதில் ஏதாவது ஒரு பில்லரையாவது நடணுமே, உண்டா இல்லையா? கீழே கார் பார்க்கிங் வச்சுங்க, மேலே வீடு கட்டுவோம். ஆனால் கார் பார்க்கிங் போடுறதுக்கும் மேலே நம்ம ரூஃப் ஓட்டுறதுக்கும் புதக்குழி போட்டு அதில் தானே பில்லரை நிப்பாட்ட முடியும். அப்போ நமக்கு ஒரு பேஸ்மெண்ட்டை இந்த நேரத்தில் சனி பகவான் கொடுக்க போகிறார். காலம் கொடுக்க போகுது. நிராகரிக்கப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களை நிராகரித்தவர்களே மீண்டும் உங்களை அடைய போகிறார்கள். அவங்க ரெகக்னைசேஷன் கொடுக்க போகிறாங்க. 2.5 வருஷம்
கடந்த 2.5 வருஷத்தில் இன்னன்னு கிடையாது. எந்த நேரத்தில் எவன் ஆப்பு வைப்பானே தெரியாமல் அங்கங்கே சொருவிட்டான். ஆப்பு கொஞ்சம் அதிகம்தான். தெரிஞ்சு ஆப்பு வச்சா பரவாயில்ல, தெரியாமல் ஆப்பு வைக்கிறது கன்னி வெடின்னு சொல்லுவாங்க. கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடியா? முன்னேறவே விடலை. நான் ஒன்று கணக்கு போட்டு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. காலம் ஒரு கணக்கு போடுது, நண்பன் ஒரு கணக்கு போடுறான், உறவு ஒரு கணக்கு போடுது, பொண்டாட்டி ஒரு கணக்கு போடுது, புருஷன் ஒரு கணக்கு போடுறான். உறவுகள் வரைக்கும் எனக்கு தப்பு தப்பாக கணக்கை போட்டு தள்ளி விட்டுட்டாங்களே ஐயா. கடைசியில் சிவனை இப்போ சரணாகதி அடைங்க. நமசிவாய மந்திரம் சொல்லுங்கள். இந்த பதிவு கேட்ட அடுத்த நிமிஷம் இப்போ அப்படியே இந்த பதிவு இப்போ கேட்டுட்ருக்கீங்கன்னு வச்சிங்களேன், இந்த நிமிஷம் அப்படியே அதை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 தடவை நமசிவாய மந்திரம் சொல்லுங்கள். இல்லை ஒரு குளியலை போட்டுட்டு வாங்க, பாஸ் பண்ணி வச்சுட்டு போங்க. உங்கள் செல்லு தான் எங்கேயும் வீணாக போகாது, உங்கள் டிவி தான் அப்படியே பாஸ் பண்ணி வைங்க, உங்கள் லேப்டாப் தான் பாஸ் பண்ணி வைங்க. ஒன்று குளியலை போடுங்க, போட்டுட்டு 5 தடவை நமசிவாய மந்திரத்தை சொல்லி விபூதியை பூசுங்க. இல்லை முகத்தை அலம்பிட்டு நமசிவாய மந்திரம் 5 தடவை சொல்லி விபூதியை பூசுங்க. ஒரு மிகப்பெரிய தாட் உருவாகும். இவ்வளோதான் இப்போ இந்த நேரம். ஜஸ்ட் மினிட் ஒரு மிராக்கல் ஆரம்பிக்கும், ஒரு மிராக்கல் டைம். ஏன்னா அர்த்தாஷ்டம சனினும் போது நம்ம மனசில், அதாவது முடியாதுன்னு துவண்டு போன என்னுடைய மனசில் கூட ஒரு துளிர் வெளிச்சம், ஒரு விருட்சம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு டைம் ஆரம்பம், ஒரு வெளிச்சம் ஏற்படக்கூடிய நேரம். இது வரைக்கும் நம்மளை யாராவது இந்த சொல்லுவாங்கள்ல, இவர் இதுக்கு லாய்க்குப்பட்டு வரமாட்டாருன்னு, யார் வேணாலும் சொல்லியிருக்கட்டும், நம்ம காதுபடியே 10 தடவை கேட்டிருப்போம். ஆனால் இந்த தடவை அவங்க கேட்பாங்க, என்னடா இது வரைக்கும் இல்லாமல் ஆட்டமே மாறுது, தனுசு ராசிக்கார பையன் நல்லா வர்றான், தனுசு ராசிக்கார பொண்ணு நல்லா வருது. இதுதான் ஆட்டம். இந்த ஆட்டம் ஆரம்பம். அதிரி புதிரி ஆட போகிறோம். 4வது இடம் அர்த்தாஷ்டம சனி. தாயாருடைய உடல் நலங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அம்மா சில விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் வாக்குவாதம் ஏற்படும், வாக்கிய தகராறு ஏற்படும். அங்கே தான் மிஸ்டேக்கு கொஞ்சம், மற்ற எங்கேயுமே மிஸ்டேக் கிடையாது. அப்படிலாம் வாக்கிய தகராறு ஏற்பட்டால் தான் வளர்ச்சி ஏற்படும். ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, திடீர்னு அந்த கட்சியில் ஒரு பிளவு ஏற்படுது, உடனே பிரிஞ்சு இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பித்து தோத்தா போகிறாங்க, ஜெயிக்கிறாங்கல்ல. முதலமைச்சராகவே வந்தவங்களாம் இருக்காங்கல்ல. பிளான் அப்படி போடணும். அதேமாரி கட்சியை விட்டு கட்சி பிரிஞ்சு ஒன்றும் இல்லாத போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, பிளான் போடாதவங்க. சும்மா வாய்ஸ் ஆவுடால நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, திறமையை இறக்கணும். இப்போ தனுசு ராசிக்காரர்கள் தன் திறமை மீது நம்பிக்கை வைக்கணும். உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, நீங்கள் ஒரு வளமான வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு தகுதியானவர்கள். எப்படி போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ சரியான பிளானை சனீஸ்வர பகவான் கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுக்குறார். பயப்படாமல் அந்த இடமாற்றத்தை தயார்படுத்துங்க. பயப்படாதீங்க. உங்களுக்கு எந்த இடமாற்றமாக இருக்கட்டும், அது கல்யாண ரீதியாக இருக்கட்டும், குழந்தை ரீதியாக இருக்கட்டும், குடும்ப ரீதியாக இருக்கட்டும், வேலை ரீதியாக இருக்கட்டும், கோர்ட்டு சம்பந்தமான கேஸுகள்லாம் உங்களுக்கு சாதகமாகும். இப்போ வழக்குகளில் வெற்றி ஏற்படும், வியாபாரத்தில் வெற்றி ஏற்படும், வாக்கியா சண்டை பங்காளி சண்டை விலகும். ஆனால் தனித்து செயல்பட மாதிரி ஆகும். இண்டிவிஜுவல் குடும்பத்தில் விட்டு விலகி தான் வரணும். அதுக்கு இப்போ தயாராக இருங்க. குடும்பத்தை விட்டு விலகி வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அது உடனே தப்பாக நினச்சிக்கிட்டு என்னடா இது குடும்பத்தை விட்டு வெளியில் வரோம், நம்ம என்னடா முன்னேற போகிறோம் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. முன்னேற்றம் இப்படி தான் ஆரம்பிக்கும். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். கொள்கை பிடிக்கலைன்னா வெளியில் வந்தீங்கன்னா ஒரு கொள்கையோடு ஆரம்பமாகுங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும். நமக்கு தேவை கொள்கை இருக்கணும், அவ்வளவுதான். இந்த 4ஆம் இடத்துல சனி உள்ள என்ட்ரி ஆகும்போது நகர சபைகளில் நம்ம பேச்சு ஒலிக்கணுமா, ஒரு சபையில் பேச்சு ஒலிக்கணும். வெளிநாடு தொடர்புகள் ஏற்படும். நம்ம வெளிநாட்டில் ஒரு நாட்டில் நமக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கல, இன்னொரு நாட்டில் ரெகக்னைசேஷன் கிடைக்க போகுது. இடம் மாறுவதற்கு தயாராகுங்க. போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமான்னு பூச்சாண்டிலாம் காட்டக்கூடாது, இறங்கணும்.
இதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு. நீங்கள் எந்த அதாவது ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ஒரே மாவு தான் வச்சுருப்பான், ஆனால் என்ன பண்ணுவான் 10 தோசை சொல்லுவான் மனுஷன், பார்த்துருக்கீங்களா? 5 இட்லி சொல்லுவான், மினி இட்லி, குஷ்பு இட்லி, பெரிய இட்லி, சின்ன இட்லி சொல்கிறானே சாம்பார் இட்லி, ஆனால் ஒரே மாவு தானே. இப்போ அதே தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் சாதாரணமாக இருந்திருக்கலாம். இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை வெளிப்படுத்தக்கூடிய நேரம். இந்த திறமையை யார் வெளிப்படுத்துகிறான்னா சிவபெருமான் வெளிப்படுத்துகிறார். அடிக்கடி சிவாலய தரிசனம் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கட்டிடங்கள் சம்பந்தமான கலைகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், ஓவியங்கள் சக்ஸஸ் ஆகும், தனி திறமைகள் வெளியில் வரும். ப்ராஜெக்ட் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆக முடியும். இதுவரைக்கும் தோல்விகளை பார்த்த நீங்கள் தனித்து செயல்பட்டால்தான் வெற்றிங்கிற உறுதி எடுத்து புது கூட்டணியை உருவாக்கி அதில் வெற்றி பெறணும். தொழிலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இவ்வளோ தான் நான் சொல்கிற பிளான். புது கூட்டணி. சார் பழசை விட்டு எப்படி சார் வெளியில் வருது? வந்தே ஆகணும், அப்போ தான் முன்னேற முடியும். யோசிக்காத, யோசிக்கிறதுக்கே நேரம் கிடையாது. இது முன்னேறணும். ஒரு கால் எடுத்து வச்சா இன்னொரு கால் பின்னாடி வரப்போகுது. குடும்பத்தை பிரிஞ்சு வரப்போகிறது இல்லை, நம்ம விலைக்கு வர்றது நம்ம வளர்ச்சிக்கு. நம்ம வளரும் போது குடும்பம் நம்ம பின்னாடி வந்துடும். இதுக்கு சிவன் உதவி பண்ணுவார். தனுசு ராசிக்காரர்களே, காலத்தை குறைச்சி எடப்படாதீங்க. காலம் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட போகுது. நல்லது நட. தனிப்பெயர்ச்சியினால் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய உண்மை முகம் தெரியும் பொழுது யாரும் பயப்பட வேண்டாம், பதற்றப்பட வேண்டாம். சனிங்கிறவர் கால தத்துவத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த காலம் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குதுன்னு மட்டும் நம்புங்க. புதுசாக ஒரு பிளான் போடுங்க, சக்ஸஸ் ஆகும். அந்த பிளான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார், என்ன தசை நடக்குது, புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான் போடுங்க. ஜோதிடம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா, ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தை பார்க்கணும், வேறு எதுக்கும் பார்க்க வேண்டாம். அப்போ தான் சரியான ரூட். இந்த காலம் நமக்கு சௌகரியமாக இருக்கா, சௌகரியமாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடத்தை பார்த்து சரியான வாக்கு கேட்டு ஆரம்பிங்க. நல்லது நடக்கும். இந்த சனீஸ்வர பகவானை நாம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா விநாயகரை வணங்குங்க. மகா கணபதிக்கு 5 முறை டெய்லி காலையில் தோப்புக்கரணம் போடுங்க. 5 தடவை சுக்லாமிரதம் கொட்டிக்குங்க. இந்த குட்டுறதும் தோப்புக்கரணம் போடுறதும் பிராணாயாமம் பண்ணுறதும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கோம். நம்ம ஆக்டிவாக இருந்தால் காலம் நமக்கு ஆக்டிவாக இருக்கும். எல்லாத்துலேயும் சக்ஸஸ் நடக்குங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. என்றைக்கு நாம் கீழே இறங்க மாட்டோங்க. இந்த காலம் நம்மளை உயர்த்துதுங்க. நாம் வீழ்வோன்னு யார் கணக்கு போட்டிருந்தாலுங்க நாம் வீழ மாட்டோங்க. எழுந்து வரோங்க, நிமிர்ந்து வரோங்க. நல்லது நடக்குங்க. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.